நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கடந்து போகிறோம். கடந்த வாரத்திலே தியானித்த, அதாவது தேர்ட் வீக்கிலே தியானித்தனுடைய இன்னும் அதிலே அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது, அது நம்மை கர்த்தருக்குள் இன்னும் ஸ்திரப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும் என்று எனக்குள்ளே உணர்த்தப்பட்டபடினாலே அந்த வசனத்திற்கு இன்னும் சில காரியங்களை அதனோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கடந்த வாரம் அந்த செய்தியை கேட்கவில்லை என்றால் நம்முடைய சேனல்ல இருக்கிறது, அதை கேளுங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய சிறு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சபை ஆரம்பித்து 95ஆம் ஆண்டிலே 1995ஆம் ஆண்டிலே ரெகபோத் தேவ சபை ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பித்து சரியாக 10 வருடங்கள் 2005 வந்தபோது, நான் அதற்கு முன்பதாக என்னுடைய திருமண காரியங்களுக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஆகிலும் அது எனக்கு வாய்க்கவில்லை. சரியாக நம்முடைய சபை ஆரம்பித்து 10ஆம் வருஷத்திலே கர்த்தர் காரியங்களை கைகூட பண்ணி என்னையும் என் மனைவியும் புருஷனும் மனைவியுமாக இந்த 2005ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியில இணைத்தார். கடந்த 26ஆம் தேதி 20 வருடங்களை கடக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். என்னுடைய சாமர்த்தியத்தினாலோ வேற எந்த காரியத்தினாலோ நான் 20 வருடம் வந்து விட்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. கர்த்தருடைய கிருபை என்று அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நாம் கடைசி காலத்தில் பிரசங்கிக்கிற எல்லாரும் இதை சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது சமீபத்திலே ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஒரு காரியம் நிறைவேறியது. என்னவென்றால், ரெவலேஷனில் சொல்லப்பட்ட 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் நிறைவேறி சோதனையாக அது செய்து பார்த்து விட்டார்கள். அது என்னவென்றால், வலது கையிலாவது நெற்றியிலாவது சாத்தானுடைய முத்திரையாகிய அந்த 666 என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் சோதனை செய்து பார்க்கப்பட்டு விட்டது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக 2 மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஒன்று என்னது? முதலாவது, எருசலேம் அதனுடைய ஸ்தானத்திலே நிறுத்தப்படும். எருசலேமை இதுவரைக்கும் தலைநகராக, அதாவது அப்படி அனௌன்ஸ் பண்ணுவதற்கு முன்பதாக டெல் அவீவ் என்கிற பட்டணம் தான் அதனுடைய தலைநகராக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எருசலேமை அதன் ஸ்தானத்தில், அதாவது அதை தலைநகராக நிறுத்துவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் 2017ஆம் வருஷம் அமெரிக்க அதிபரால் அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அது முதல் நம்முடைய ஜெனரேஷன்ல நம்முடைய கண்களினால் கண்டதும் நம்முடைய காதுகளினால் கேட்ட நிறைவேறின தீர்க்க தரிசனம். இரண்டாவது, இப்பொழுது 13ஆம் அதிகாரம் ரெவலேஷன் 13, 16 and 17 அந்த முத்திரையை பெறாதவர்கள் வாங்கவும் விற்கவும் கொல்லவும் கூடாதபடி செய்தது என்று சொல்லப்பட்டபடி அது சோதித்து பார்க்க. அதில் விசேஷம் என்னவென்றால், அன்றைக்கு இஸ்ரவேலரை அந்த ஹிட்லர் என்று சொல்ல 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த போது அவன் செய்த முதல் காரியம், அந்த ஜனங்களை தொகையிடுவதற்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யார் என்றால் IBM என்கிற ஒரு கம்பெனி, அதனுடைய CEO. அவர்தான் அதாவது சரீரத்திலே 5 இலக்கமும் மிஷினிலே 1 இலக்கம், மொத்தம் 6 இலக்கம். இப்பொழுது இந்த 666 அதை கண்டுபிடித்து ரெடியாக வைத்து சோதனை செய்தவர்களும் அந்த IBM கம்பெனியே. ரெடியாக இருக்கிற, எவ்ரிதிங் இஸ் ரெடி. அதிலே 16 இலக்கத்தை நமக்கும் 2 இலக்கத்தை மிஷினுக்கும், மொத்தம் 18 வேத வசனம் சொல்லுகிறது. அதை வாசிக்கிறவன் கணக்கு பார்க்க கடவன் என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் ஹிந்தி வேதாகத்திலே ஜோடு கர்ணாச்சாயி, அதாவது கூட்டிப்பார். கூட்டி பார்க்கும்போது 3 6 கூட்டம் என்ன வருது? 18. 3 6 18. அதான் 16 இலக்கம் நமக்கும் 2 இலக்கம் மிஷினில் இருக்கும். 18 அந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகையினாலே இனி காலம் செல்லாது என்கிற வார்த்தை நம் வாசல் அருகே நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தேவன் வெளிப்படும் போது குற்றமற்றவர்களாய், எந்த ஒரு காரியத்திலும் நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதிலே நான் பிரதானமா எண்ணுகிறது நாம் ஆராதனைக்கு வருகிற டைம்.
ஒரு ட்ரெயின் 10 மணிக்குன்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 10:10க்கா? அதனால தான் ரயில்வேல எழுதி போட்டிருக்கிறான், காலம் தாழ்த்தாமை ரயில்வேக்கு மட்டுமா உனக்குமா. உனக்கும் தான். 10:10க்கு போனா அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் இருக்குமா? இருக்காது. 10 மணிக்கு ட்ரெயின் என்று சொன்னால் நாம் அதற்கு முன்பதாக போய் எந்த கோச், எந்த சீட் நம்பர் எல்லாவற்றையும் தேடி அதில் ஆயத்தமாய் நாம் உட்காருகிறோம். சபைக்கு அப்படி செய்கிறோமா? அல்லது நம்முடைய பிசினஸிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே அப்படி நாம் செய்கிறோமா? நான் உங்களை குற்றப்படுத்தும்படி சொல்லவில்லை. எங்கே நாம் நிற்கிறோம், எதிலே நாம் தவறுகிறோம்? யாக்கோபு சொல்லுகிறான், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அவரையும் சேர்த்துதான், என்னையும் சேர்த்து சொல்றேன், தவறுகிறோம். இப்படிப்பட்டவைகள் நாம் கவனம் உள்ளவனாயிருந்து, கவனம் உள்ளவர்களாயிருந்து, சாக்கு போக்கு சொல்வதற்கு இனி காலமில்லை என்று அறிந்து, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே ஒரு பயமும், பயம் என்றால் நடுங்குகிறதல்ல, கர்த்தருக்கு இதை துக்கப்படுத்துமே, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதற்கு என்னை தகுதியற்றவனா இந்த காரியம் என்னை மாற்றுமே என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குமானால், நாம் குறித்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து 5 நிமிடம் முன்னாடி வரலாம், தப்பே இல்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் எவைகளெல்லாம் பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட வேண்டுமோ அதை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கவர்? ஹல்லேலூயா. நாம் கடந்த சில வாரங்களாக ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருந்தோம். எரேமியா 33:3. என்ன வசனம்? மறந்துட்டான். எத்தனை வாரம் அதை தியானிச்சோம்? 33:3 என்னது சொல்லுங்க பார்க்கலாம். Call unto me and I will answer thee the greater mighty things. அப்போ இதை வேத பண்டிதர் என்ன சொல்றாங்களா இந்த வசனத்தை குறித்து? This is God's phone number. உனக்கு கர்த்தரை நோக்கி நீ ஆண்டவரிடத்துல பேசுமா? Call unto me and I will answer thee. நீ கூப்பிடு, நான் ஆன்சர் பண்ணாலும் பண்ணுவேன் சொல்லல. Call unto me and I will answer thee. அப்படின்னா நிச்சயமாய் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அவர் இது ரோலை. அப்போ இந்த வசனத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். காட்ஸ் போன் நம்பர் எரேமியா 33:3. 33 தெரியுமா? 33 என்ன 3 என்ன வசனம்? 32 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 32 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும். போது ஒரு நிமிஷம். நான் உன்னோடு சொன்ன என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் ஒரு புஸ்தகம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் கேட்கும் போது நமக்கு புரியும், ஈஸியா இருக்கும். ஆனால் இங்கிருந்து வெளியே போன இப்போ நம்ம 33:3 எத்தனை வாரம் கேட்டோம்? அந்த வசனத்தை சொல்லுங்கன்னா வருதா? வரல. அதுக்கு தான் எழுதணும். எழுதி பார்த்து அதை நினைவிலே கொண்டு வந்து மெடிடேட் பண்ண வேண்டும். அப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எழுதி நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை நீ எழுதிக்கொள். எழுதி வைப்பது, நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். ஆண்டவரே எழுதுறார், அவர் தானே நமக்கு மாதிரி. அப்ப அவர் எழுதும் போது நாம் எழுதாதிருப்போமா? நாம் எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நான் எழுதி. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் எழுதி கொள்ள வேண்டும். எழுதி அதை தியானித்து நம்முடைய மனதிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக சில முன்னுரையான காரியங்களை சொல்லிவிட்டு இந்த நாள் வார்த்தைக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு காரியம் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் எதை அதிகமாய் படிக்கிறோமோ அதனால் நாம் பிடிக்கப்படுவோம். உதாரணத்துக்கு அரசியலை குறித்து அதிகமாய் படிக்கிறவர்கள் அதிலே போகிறார்கள். சோசியல் மீடியாவை குறித்து அதிகமாய் படிக்கிறவர்கள் அதனாலே பிடிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். நாம் நியூஸ் பேப்பர்லயும் மற்ற காரியம், ஏனென்றால் அவர்கள் பேசும்போதே தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்க வார்த்தையில பார்த்து அங்க போன மாஸ்க் போட்டுட்டு போங்க அங்க, ஏன்னா அவங்க அந்த மீடியாவை பார்த்து இங்க இப்படி நடக்குது, அங்க அப்படி விழுந்துச்சு, எல்லாமே எது அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறது என்றால்
அந்த பயம் அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறேன், நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, சினிமாவை தொடர்ந்து ஒருவன் படித்துக் கொண்டிருந்தால் அல்லது அதை நேசித்துக் கொண்டு அவன் எப்படி மாறி போகிறான்? அது மாதிரியே அந்த ஹீரோ மாதிரி, அந்த ஹீரோயின் மாதிரியே சேலை உடுத்துறதுல இருந்து, சட்டை போடுறது, முடி வெட்டுறதுல இருந்து பார்த்தா பிகாஸ் என்னுடைய ஹீரோ. அப்போ எதை ஒருவன் படிக்கிறானோ, சோசியல் மீடியாவை படித்தால், அது அரசியலை படித்தால், அது சினிமாவாகட்டும், எந்த காரியத்தை படித்தால் அவன் அதனாலே பிடிக்கப்படுகிறான் என்பது நிரூபணமாகிறது. ஆனால் வேதத்தை படித்தால் நாம் இயேசுவினாலே பிடிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகினால் தான் பாடுறேன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அப்படி இதெல்லாம் இது உணர்ந்துதான் எழுதியிருக்கிறாங்க. எதை நாம் படிக்கிறோமோ அதனாலே நாம் பிடிக்கப்படுகிறோம். ஆகையினாலே இந்த வேதத்தை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். எந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், அது அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ற நியூஸ் பேப்பரா இருந்தாலும் எத்தனை முறை தான் அதை படிக்க முடியும்? ஒரு முறை தான். காலையில டீ குடிக்கும் போது ஒரு முறை ஒரு பேஜ் திருப்பி மதியானம் எடுத்து அதை வாசிக்க முடியாது. ஏன்னா அது என்ன ஆச்சு? டுடேஸ் நியூஸ் பேப்பர், டுமாரோ வேஸ்ட் பேப்பர், அவ்வளவுதான். ஈவன் ஆஃப்டர்நூன் அதை படிக்கல, படிச்சுட்டேன். அது படித்த உடனே அந்த நியூஸ் பேப்பரோ வேற எந்த புத்தகமானாலும் அது என்னவா மாறி போகிறது? பழசு. ஆனால் இந்த சத்திய வேதம் படிக்க படிக்க புதுசு. ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் படித்தீர்களா? இப்பொழுது அந்த பேஜை படிங்களேன், உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். 2000 வருஷமா இதுல இருந்து தான் பிரசங்கம் பண்றாங்க. 2025 வருடங்கள் இந்த வேதத்தில் இருந்தால் இன்னும் பிரசங்கித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அது முடிந்து போகாது. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க படிக்க இந்த வேதம் நமக்கு இயேசுவால நாம் பிடிக்கப்படுவோம். இதை விட்டு நாம் விலகும் போது எப்படி நாம் மாறி போவோம் என்றால், ஒரு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்த எப்படி இருக்கும்? துடிக்கும். இதை கிரமமாய் நாம் வாசிக்கும் பொழுது நாம் மாறி போவோம். அது வேதம் படிக்காமல் நான் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை நமக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய பைபிளிலே ஒரு சில பேஜ் மாட்டம் அழுக்கா இருக்கும். எந்த பேஜ் சொல்லுங்க? சங்கீதம், மிஞ்சி போனா நீதிமொழி. அது நல்லது. அழுக்கா இருக்கிறது. அதாவது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த வேதத்துல நம்முடைய கைப்பட்டு பட்டு அழுக்காகுதில்ல, அப்படி அழுக்காக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்காம ஒரு மூலையில வச்சு அழுக்கா அதை சொல்லல. நான் சங்கீதத்தை வாசிக்கணும், ஏசாயா வாசிக்கணும், மத்தேயு அப்போ கை வைக்க வந்து அந்த கை வைக்கிறது நிமித்தம் உண்டாகிற அழுக்கு அல்லவா? அப்படி வாசிக்க வாசிக்க இதிலே அழுக்காகலாம், உங்கள் இருதயம் பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மீன் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த மீன் ஒரு சின்ன தொட்டியிலே போடும் பொழுது அது என்ன பண்ணும்? ரவுண்ட் அடிக்கும். அது எந்த இடத்துல இருந்தாலும் அதனால வாழ முடியும். ஆமென். ஒரு மீன் தொட்டியில மீனை சின்ன தொட்டியில மீனை போட்டா அது எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை இந்த கார்னர், அந்த கார்னர், நடுப்பகுதி, எந்த பகுதியில் இருந்தாலும் அதனால் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்படி போல இந்த வேதத்திலே நீங்கள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை எந்த வசனத்தை வாசித்தாலும் உங்களுக்கான ரேமாவை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் இருக்கும், இங்க இருக்காது அல்ல. ஒருவருக்கு வித்தியாசமா இருக்கு அதே வசனம், இன்னொருவருக்கு கர்த்தர் வேறு விதமாய் அதை வெளிப்படுத்துவார். எப்படி அந்த மீன் தொட்டி எங்கே இருந்தாலும் அது வாழ்கிறதோ அப்படி போல. ஆனால் அந்த மீன் அந்த தொட்டியை ஒரு சுற்றி விட்டு நினைக்குமாம். என்ன நினைக்கும்? முடிஞ்சிடுச்சு, இந்த தொட்டி ஊழாதான் தண்ணி போல் இருக்கு. ஆனால் அதை வளர்க்கிறவர்கள் அந்த மீன் எடுத்து இன்னொரு பெரிய தொட்டியில போடும்போது என்ன பண்ணா, ஆஹா இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கிறது. அப்படிதான் நம்ம வாசிக்கிறது. நான் முடித்து விட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், சத்தியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் தூக்கி நம்மளை அடுத்த தொட்டியில போடுவார். அப்போ அந்த மீன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சுத்தி வரும், அதை இன்னும் படிக்கும். படித்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லும், அவ்வளவுதான். அப்படிதான் நாமும் புதிய ஏற்பாடு ஃபுல்லா நான் படிச்சுட்டேன் பிரதர் அப்படி சொல்லும். அப்ப ஆண்டவர் என்ன அதை தூக்கி, அந்த மீனை தூக்கி ஒரு குளத்துல போடுவார். அப்ப இன்னும் என்ன பண்ண, ஆச்சரியப்படும் மீன், இன்னும் ஆச்சரியப்படும். ஐயோ பெரிய இதை காட்டிலும் நான் இவ்வளவுதான் நினைத்து கொண்டிருந்தேன், இன்னும் ஒரு அதிகம். அப்ப அந்த குளத்தை டைம் எடுத்து அது சுற்றி வரும்.
அப்படி போல நாம் வேதத்தை டைம் எடுத்து வாசிக்கும்போது அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்று இல்லை நினைக்கும் போது அது கடலிலே தூக்கி போடப்படும். கடலிலே தூக்கி போட்டோன்னு என்ன இருக்கும்? சுத்தி திரும்பி வருமா? வராது. அப்படிதான் இந்த சத்திய வேதம். இதை நான் முடித்து விட்டேன், இதிலே இன்னும் நான் படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நம்மில் ஒருவருமே சொல்ல முடியாது. இது படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதா இருக்கும். இதனுடைய முடிவு என்ன ஆகும் தெரியுமா? எசேக்கியா 47 அதிகாரத்துல 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை 1000 முழம் அளந்து கணுக்கால் அளவு, பிற்பாடு ஒரு 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு, பின்னொரு 1000 முழம் அளந்து இடுப்பளவு, பின்னும் ஒரு 1000 முழம் அளந்த போது 5 வசனத்தை வாசிங்க, என்ன சம்பவிக்கிறது பாருங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. ஹல்லேலூயா. நான் கடக்க கூடாத நதியாய் இருக்கும். அது அந்த சத்திய வேதம். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பிரதர். இனி இந்த சத்தியத்துல வாசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நியூஸ் பேப்பரை போல, ஒரு பிரபலமான புத்தகத்தை போல நீ இதை சொல்ல முடியாது. எந்த நிலைக்கு உன்னை ஆண்டவர் கொண்ட, இனி அது கடக்க கூடாததாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கடந்த வாரம் வாசித்த அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 35 அதிகாரம் 8 வசனம் 10 வசனத்தை வாசிப்போம். 8 மாத்திரம் வாசிங்க, டைம் சமயம் இல்லை. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். அந்த வழியாக வருகிறவர்கள் அது பரிசுத்த பாதை எனப்படும். நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலே, அதை 3ஆம் வாரத்திலே பார்த்தோம். ரெவலேஷன் 1 அதிகாரத்திலே எப்படி ஆரம்பித்தது என்று பார்த்தோம். வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிற 3 கேட்டகரியை பார்த்தோம். ஆனால் முடியும், அந்த அதிகாரம் முடியும் நேரத்திலே பார்த்தோம், இதிலே கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். அப்போ வாசிக்கவும் கேட்கவும் பூமியிலே தேவன் நமக்கு அந்த தருணத்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார், காலத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். எதற்கு தெரியுமா? நீ அவைகளை வாசித்து கேட்டு கை கொள்ளும்படி. அப்போ கை கொள்ளுகிறவர்கள் அங்கே எடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் தான் எபிரேயர் 12:1 வாசிக்க வேண்டாம், அதனுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்கிறோம். நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு. அப்ப நமக்கு ஒரு ட்ராக் நியமிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தராலே. அதான் பரிசுத்த பாதை. அந்த பாதை அதிலே நியமித்து விட்டால் அந்த பாதையிலே நாம் ஓடும்படி ஜாக்கிரதைப்பட வேண்டும். வலது இடதுபுறம் சாயக்கூடாது. நாம் ஓட்ட பந்தயத்திலே பார்க்கிறோம், ஒருவேளை அந்த அந்த ஒயிட் கோட்டை டச் பண்ணி விட்டால் அவனுடைய கப்பை ரிட்டர்ன் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், புடுங்கிக் கொள்ளுகிறார்கள், அதை பறித்து விடுகிறார்கள். ஏனென்றால் நீ ஓடினதெல்லாம் சரி, நீ நல்லா தான் ஸ்பீடா ஓடின, ஆனா லைனை டச் பண்ணிட்ட. அப்ப நம்முடைய ஓட்டம் சரியா இருக்கும். ஆனா லைனை டச் பண்ணாம நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த வழியிலே நாம் ஓடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் வாசித்தோம். வாசிங்கள் சகோதரரே. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆராதனை தெரியாமல் ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்லும் போது 1 வசனத்திலே கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. இதை நாம் உணர்ந்து கொள்ளும் என்னன்னால், ஒரு தாயும் தகப்பனும் மிகவும் கஷ்டப்பட்டு, அதாவது அனுதினமும் நெருப்பிலே வேற எந்த காரியத்திலோ தங்கள் உடல் உழைப்பை அவர்கள் கொடுத்து ஒரு சம்பாதிக்கிற ஒரு பணத்திலே ஒரு ஆண் மகனையோ ஒரு பெண் பிள்ளையோ ஒன்லி டாட்டர் அல்லது ஒன்லி சன் என்று சொல் அப்படி படிக்க வைக்கும் போது அந்த பிள்ளை அந்த படிப்புக்கு போகாமல் கட்டடித்தது வேறு இடத்திலே சுற்றுகிறது நாம் கண்டால் என்ன சொல்லுவோம்?
எப்பா உன் தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நெருப்புல இருந்து கஷ்டப்படுறாங்க, வெயில்ல இருந்து கஷ்டப்படுறாங்க, மழைன்னு பார்க்காம போய் வேலை செஞ்சு அப்படி கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ என்ன பண்ண வேணும்? அதற்கு ஏற்றபடி நீ படிக்க வேண்டும் அல்லவா என்று நாம் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி போல பவுல் ஏன் இங்கே இதை சொல்லுகிறார்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் என்ன? அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 6ஆம் வசனத்திலே நாம் பலனற்றவர்களாய் இருக்கையில் என்று சொல்ல. அப்ப நமக்கு ஒன்றும் பலன்லாம் கிடையாது, நாம் பலவீனர்களாய் காணப்பட்டோம். இது தேவனுடைய இரக்கம். இன்றைக்கு நாம் பலனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. 8ஆம் வசனத்தில் சொல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில். நாம் ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல. நோவா எப்படி காக்கப்பட்டேன் என்றால், அவர்களுக்குள் அந்த நாட்களுக்குள் இருந்தவர்களை அவன் நீதிமானாக காணப்பட்டான். நம்முடைய நீதியினால் நம்மை ரட்சித்தாரோ? கிறிஸ்து நமக்காக நீதியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய இரக்கம். நோவா காக்கப்பட்டது அவனுடைய நீதியினாலே, நாம் காக்கப்பட்டது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையினாலே. நமக்காக கிறிஸ்து நீதியானது நிமித்தம் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவனுடைய இரக்கம். அதை முன்னிட்டு சொல்றேன். நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பவுல் சொல்ற, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில், 10ஆம் வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எழுதி கொண்டிருந்த நான் பேனா வைத்து சில நிமிஷங்கள் நான் அழுதேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு இப்படி ஒருவர் நமக்கு இருந்தால், அதாவது நாம் பாவிகளாய் இருக்கும், பலனற்றவர்களாய் இருக்கும், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது நாம் அவர்களை நேசிப்போமா? ஒருத்தர் நம்ம பார்த்து கை கொடுக்காம கொஞ்சம் அப்படி விலைக்கு போனாங்க, நம்ம என்ன பண்றோம்? அடுத்து 2 முறை அப்படி செய்யறோமா? ஒருவேளை நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நாமளும் கண்டுக்கிறது இல்லை. துடிக்குது நம்முடைய இருதயம். என்ன செய்தாலும் டபுள் மடங்கு செய்யணும். நீங்க கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறோம், தேவனுடைய இரக்கம். நம் பாவிகளாய் இருக்கையில், நம் பலனற்றவர்களாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தாரே. இப்படித்தான் நம்முடைய மீட்பின் ஸ்டோரி இதுதான். நம்முடைய ரட்சிப்பின் காரியங்கள் இதுதான். நீங்கள் வாசியுங்கள். இயேசு ரோமர் 3:24 வாசியுங்கள். 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த இரக்கத்தை முன்னிட்டு தான் பவுல் பேசுறார். அப்போ அர்ப்பணிப்பு என்பது ஒரு நாளிலே முழங்கால் படியிட்டு விட்டு மற்ற நாட்களிலே நம்முடைய இஷ்டத்தின்படி செய்வது அல்ல. நன்ற இந்த வார்த்தைகளை எழுதிக்கொள்ளுங்க. அர்ப்பணிப்பு என்பது சண்டே மாத்திரமல்ல. நமக்கு புரியும்படினா, அர்ப்பணிப்பு என்பது சண்டே மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தை நாம் உணரும் பொழுதெல்லாம், நாம் நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், நம்முடைய பிசினஸ் செய்யும் பொழுதும், நாம் வேலை செய்கிற பொழுதும் நம்முடைய மைண்டில் ஒன்று இருக்கணும். கர்த்தர் எனக்காக பாவிகளாய் இருக்கையில் என்னை ரட்சித்தார். நான் அவருக்கு சத்துருக்களாய் இருந்தேன், நான் சத்ருவாய் இருந்தேன். நாம் எப்படிப்பட்ட காலத்திலே இருக்கிறோம் என்றால், மனைவி வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலும் அதற்கு 2 மடங்கு நம்ம பதில் செய்ய துடிக்கிறோம். அல்லது புருஷன் செய்து விட்டாலும் 2 மடங்கு செய்யும்படி துடிக்கிறோம். அப்படி துடிக்கிறேன்னா இதுதான் நம்முடைய சுபாவம். ஆனால் கர்த்தர் நம் பாவிகளாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், அவரை விட்டு தூர போகையில், அவரை வெறுத்த போது அவர் நம்மை வெறுக்காமல், இதுதான் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் அந்த ரோமர் 12:2 வாசிங்க.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அங்க பாக்குற தேவனே, வேதம் சொல்லுகிற தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நம்மளிலே உண்டாக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? புதுசா இருக்கணும். ஒரு பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்தணும், என்ன பண்ற? முன்னாடி வாஷ் பண்ற, என்ன கெட்டு போயிடும். நீ இருக்கிற நிலைமையில உன்னை இது பண்ண, உன் மனம் புதிதாக இருந்தால், புதிய ஏற்பாட்டினுடைய சாரம்சமே அதுதான். பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அது காணப்படக்கூடாது, ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு வசனத்தை இதற்கு முன் நான் ஆண்டவருடைய அன்பை தியானித்தேன் என்று சொல்ல, அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வருது என்னமா, மற்றவருடைய கேரக்டருக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. உதாரணம் சொல்லட்டுமா? யூதாஸ் தான் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரிந்தானே. இதை தோய்த்து கொடுக்கிறவன் எவனோ அவன்தான் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ யார் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தார், அறிந்திருந்தும் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு கிறிஸ்துவை தம்மா. இதை நினைச்சுதான் நான் அழுது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒரு தீங்கு, நான் 2 செய்ய துடிக்கிறேன். அப்படிதான் மனசு இருக்கு, அப்படியே மாம்சம் இருக்கிறது. ஆனால் ஒருவனுடைய கேரக்டர் மாறினதுனால உம்முடைய கேரக்டரை நீர் மாற்றிக்கொள்ளவில்லையே. அவர் அன்பாகவே இருந்தார். வேதம் சொல்லு, முடிவு பரியந்தம் அவனில் அன்பு கூர்ந்தார். இது சாதாரண விஷயம் அல்ல. இதனுடைய ஆழத்தை நான் உணர்ந்துதான் சொல்லுகிறேன். இது ஒரே நாளிலே உண்டாகாது. நம்மை நேசிக்கிறவர்கள் நமக்கு சத்துருவாய் மாறும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எனக்கு இப்படி பண்ணீங்கல்ல, என்னை பார்த்து முகம் திருப்பிட்டு போனீங்கல்ல, என்னை பார்த்துட்டு பேசாம போனீங்களே, என் பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு என்னை இப்படி பார்த்து திரும்பி போனீங்களே, அடுத்த முறை நீங்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படிதான் நம்முடைய மாம்சம் சொல், நம்ம எல்லாருடைய மாம்சமும் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இதை நினைத்துதான் நான் அழுது, ஆண்டவரை எப்படி உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தேவை. இது மாம்சத்தினால் கூடாது ஆண்டவரே, இது மாம்சத்தினால் 100% கூடாது என்பதை நான் அறிந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல். ஒருவேளை நம்முடைய செயல் நல்லதாக இருந்தாலும் அந்த நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நோக்கம் சரியாக இல்லாமற் போகுமானால் தேவன் அதை அங்கீகரிக்கிறதில்லை. மரியாள் நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே உடைக்கும்படி வந்தபோது என்ன சொல்லப்பட்டது? இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. எண்ணம் சரிதானே? தரித்திரருக்கு காசு கொடுக்கிறது எண்ணம் சரிதான், தரித்திரருக்கு உதவுவது நல்லது, எண்ணம் நல்லது. ஆனால் அடுத்த வார்த்தையே சொல்லப்பட்டு, அவன் திருடனானபடியினால். எண்ணம் சரியில்லை, அவனுடைய செயல் நல்லா இருக்கு. அவன்கிட்ட கொடுத்திருந்தா வித்துட்டு என்ன பண்ணிருப்பான்? 400 வெள்ளி காசை வாங்கிட்டு வந்திருப்பான். செயல் நல்லது, நன்றாய் கவனிங்கள். ஆனால் சிந்தையிலே கரப்ட், சிந்தை சரியில்லை. அவன் திருடனானபடியினால் அப்படி சொன்னான் என்று பார்க்கிறோம். அவனுடைய நோக்கம் அங்கே சரிவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றுதான் மத்திய 7:17 வாசிங்கள். இதற்கு காரணம் என்ன? எங்கே நாம் சரி செய்ய வேண்டும்? வாசிங்க. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆமா, நீங்க பார்க்க, அப்போ ஒரு ரூட், ஒரு மரம் நல்ல கனியை கொடுக்கணும், அந்த ரூட் முக்கியம். மனுஷனுக்கு ரூட் எதுதமா? அவனுடைய எண்ணங்கள் தான். ஏன்னா எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம செயல்படுத்துகிறோம். நாளைக்கு போய் இன்னென்ன காரியத்தை இப்படி செய்ய வேண்டும், நல்லதையும் சிந்திக்கலாம். நாளைக்கு போய் இப்படி செய்வேன் என்று சொல்லி மாம்சீகத்தின்படி செய்வதற்கு வாய்ப்புண்டு. அப்ப அந்த ரூட் ஆண்டவர் அங்க பாக்குறார், அந்த ரூட் கிளியரா இருக்கா, அத சுத்தமா இருக்கா, அவனுடைய செயல் நல்லா இருக்கு. இதை விற்று, செயல் விற்கிறது ஒரு செயல், விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆனா உள்ள சிந்தையில என்ன ஓடுது? அவன் திருடனான். அப்படி இதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம்? அவன் திருடனான் அப்படினால் இவ்வளவுக்கு தான் விற்ற அனனியா சாப்பிரா, இவ்வளவுக்கு தான் நான் மைண்ட்ல கரப்ட். செயல் நல்லது,
நிலத்தை வித்தது நல்லது, அதை அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்தது நல்லது. ஆனால் செயல், அந்த சிந்தை, இதிலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, புருஷனும் மனைவி வஞ்சித்து வைத்து கர்த்தருடைய, அதுதான். அப்போ வேர் சரியா இருந்தா அதனுடைய கனியும், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். வேரத்தில் அசுத்தம் இருந்தால் அதனுடைய கனியும் அப்படிதான் இருக்கும். இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் உணர்ந்து, தன்னுடைய அந்திய காலத்திலே தனக்கு பின் வரப்போகிற தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை கூப்பிட்டு அவனுக்கு ஆலோசனையான வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நன்றாய் கவனிங்க, அண்டர்லைன் பண்ணும். நீ இருங்க ஒரு நிமிஷம். இருதயத்தை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றம் பார்த்தோம். யூதாசனுடைய கிரியை, இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாம். அனனியா சப்பிரால் விற்றார்கள், அது நல்லது. ஆனால் தேவன் எதை ஆராய்கிறாரா? அந்த நினைவுகளின் தோற்றத்தை, இருதயத்தை. உள்ள என்ன இருக்கு மகனே? என தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது நன்றாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை ஏற்படுத்தினவன், தேவனை துதிக்கிறவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இதை பார்த்து கொண்டிருந்த சாலமோனும் ஆராதிக்க கூடும். அப்பா செஞ்சது போல ஒரு ஜெனரேஷன் இருக்கிறது. நன்றாய் கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அதை பார்க்கிற பிள்ளைகளும் கர்த்தரை தேடும். என் தகப்பனை நோக்கி, என் தகப்பன் செய்து போல ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ளே உண்டாகும். அப்படி உண்டாகும் போது அங்கே ஒரு எச்சரிப்பை தாவீதை கொடுக்கிற, நான் செஞ்சிட்டேன்னு என்ன மாதிரி நீ செய்யறது பெருசு இல்ல, உன் இருதயம் தேவனு. ஏன்னா தேவன் அதை தம்ப பாக்குறாரு. நீ கையாட்டி காலாட்டி அதை பார்க்கல. என்ன மாதிரியே செய்யறது, என்ன மாதிரியே பேசுறது அதல்ல. அதை செய், அதனோடு கூட தேவன் எதை பார்க்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள் மகனே. நம்முடைய பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவாப்பம் நானே. இதுதான் 2 தான் சொல்லி தரோம் இல்ல? தாவீது சொல்லி கொடுக்குறாமா தன் பிள்ளைக்கு. அது இன்னும் கொஞ்சம் கீழே வாசிங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை நீ தேடினால், மகனே, நான் தேடினது போல் நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். அடுத்தது எச்சரிப்பு. நீ அவரை விட்டுவிட்டால், நீ அவரை விட்டு நான் சேர்த்து வைத்த சம்பாதித்த அரண்மனை இருக்கு, குதிரை இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்கு, நான் ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்று நீ அவரை தேடாமல் விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமா, என்றைக்கும். தன் பிள்ளையை, நம்முடைய பிள்ளையை நாம் எச்சரித்து வளர்க்க வேண்டிய வசனம் இவைகள் எல்லாம். நீ தேடு மகனே, நான் தேடுகிறது போல் நீ தேடு, நல்லது. ஆனால் உன் இருதயத்தில் இருந்து தேடு. சும்மா வாயிலிருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல, உன் இருதயத்திலிருந்து தேடு மகனே. ஏனப்பா? ஏனென்றால் தேவன் இருதயத்தை தம்ப பாக்குறாரு. உன்னுடைய பிசிக்கல் இது ஆக்டிவிட்டியோ அல்லது டேடி பண்ற மாதிரி நீ பண்றதோ, தகப்பன் பண்ணதோ நீ பண்றதோ அல்ல. தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் நினைவுகளை வகையறுக்கிறார். ஆகையால் சாலமோனே, நீ அவரை தேடுகிறதிலே நீ ஜாக்கிரதையாயிரு. நாம் பார்க்கிற பார்வை வேறு, பரலோகம் பார்க்கிற பார்வை வேறு. உங்களுக்கு அது உதாரணம் காண்பிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் போதும். இப்போ இவர் கொலை செஞ்சாரா? அதான், நான் ஒன்னும் செய்யலையே, கொலைலாம் நான் ஒன்னும், இது மனுஷ பார்வை. ஆனால் பரலோக கோற்று அப்படி சொல்லலாம். அல்ல, நியாயாசனம் எப்படி பார்க்கிற, நீ ஒரு சகோதரனை, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு சகோதரனை நீ என்ன செய்யணும்? வாசிங்க அந்த வசனத்தை. தன் சகோதரனை பகைக்கிற போதும். பகைப்பது என்பது சில நேரத்தில் வெளியரங்கமா தெரியும், டைரக்டா பண்றது. அது சிங்கத்தை போல பண்ணு, சில சர்ப்பத்தை போல இருக்கும், அது தெரியாது, நம் இருதயத்தில் வெளியே இருக்காது. அப்போ இங்க பார்க்கிறோம், சகோதரனை பகைத்தால் நீ கொலை பாதகன். மனுஷருடைய பார்வையில் அல்ல,
தேவனுடைய பார்வையில. அப்போ நான் என்னுடைய இருதயத்தை எவ்வளவாய் நான் காத்துக்கொள்ள வேண்டும், என் சிந்தையை நான் எவ்வளவாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் உங்கள் மனம் மறுரூபப்படுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்க. மனம் புதிதாக வைத்துக் கொள்ள வேண்டியலா. பழையவைகள் எல்லாம், எனக்குள் இருந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டால் தேவன் புதிய விருப்பத்தையும் புதிய செய்கையும் நம்மிலே உண்டாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்? ஹல்லேலூயா. எல்லாம் பழசெல்லாம் ஒழிந்தாதான் புதிய காரியத்தை அங்க வைக்க முடியும். பழைய பாலோட கட் பண்ணி புது பாலை ஊத்த மாட்டோம். கழுவி அந்த பழைய பாலை தனியா வச்சுட்டு புதுசு கிளம்பிட்டு அதுல ஊத்துறது போல பழையவைகள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீக்கி விடும் போது, நாம் இதிலே, நான் மறுபடியும் சொல்லுவேன், நாம் இதிலே பலவீனர்கள். தேவன் அறிவார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், என்னை விட்டு இவைகள் எல்லாம் அகற்றும் ஆண்டவரே. என் சிந்தையை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்தும். நான் நிற்கிற நேரம் ரெவலேஷன் 13, 16 and 17 அந்த இடத்துல நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபம். ஆகையினாலே இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் என்று அல்ல, இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே நாம் ஒப்பு கொடுக்கிற நாள். அப்போ நம்மை ஒப்பு கொடுக்குமா? இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏன் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்? நாம் ஏற்கனவே தியானித்த வசனம் 22 Matthew 22:29. என்ன இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அப்போ தப்பான எண்ணம் நமக்குள் ஏன் வருகிறது? நம்முடைய சிந்தை ஏன் அது கலங்கடிக்கிறது என்றால், வேத வசனத்தையும் கிறிஸ்துவையும் அறியாததினாலே தான். நீங்க வேத வசனம் தப்பான எண்ணம் கொள்கிறதுனாலதான் உங்கள் எண்ணங்களிலே தப்பு உண்டாகிறது. அதுக்காக தான் இந்த வேதத்தை வாசியுங்கள். 3 பாயிண்ட் என்ன எடுத்திருக்கீங்க? வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை கேட்க வேண்டும், வேதத்தை எம்பிரிங் வாட் எவர் இட் இஸ், தழுவி கொள்ளுதல். ஏனை நான் வேதத்தை வாசிக்க வேண்டும்? அதுதான், வேத வசனத்தை அறிந்திருந்தால் என்னுடைய மனது சுத்திகரிக்கப்படுகிறது. வீணான காரியங்கள் அதை மோதி அடிக்கும் பொழுது அதை மேற்கொள்ளும். எதனாலே? ஏன்னா அந்த வசனங்கள் எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது அந்த காரியத்தோடு எதிர்த்து நிற்க உனக்கு ஜீவனையும் பலத்தையும் தரும். ஆகையினால் தான் நாம் வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் லூக்கா 6:48 வாசிங்க. இங்கே வசனத்தை வாசிக்கிறதுனால உண்டாகிற நன்மையை குறித்தும் தேவன் இங்க சொல்லியிருக்க. வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெருமழை சொரிந்து, இந்த காரியம் நமக்கு தெரியும். இது மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பார்க்க லூக்கா இங்கே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி சொல்ற, நீரோட்டம் வந்து மேல இருந்து மழை கொட்டுது, கீழே பேஸ்மெண்ட்ல நீரோட்டம். நீரோட்டம் என்னது? ஊற்று. ஒரு சில ஏரியால இந்த ஏரியால வீடு கட்ட முடியாதுன்னா தோன்றனா ஊற்றுக்கண்ணலாம் திறந்துக்கும், தண்ணி வந்துட்டே இருக்கும், எவ்வளவுதான் மொண்டு பூத்த முடியும். அப்ப இந்த ஏரியால வீடு கட்ட முடியும். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அதை தான் இங்க சொல்லுகிறார். மேலே மழை வருவது மாத்திரமல்ல, கீழே நீரோற்றம், அது பேஸ்மெண்ட் அசைக்கக்கூடியது. நம்முடைய பேஸ்மெண்ட் எது தெரியுமா? நம்முடைய எண்ணம் தான். நம்ம அசைய பண்ணும், நம்ம பாவத்தில் விழும், இன்னொன்னு பரிசுத்துக்கு கொண்டு போகும் நம்முடைய எண்ணம். அப்போ ஆழமாய் தோண்டி நீரோட்டம் வந்து மோதியும் அது அசையாமல் இருக்கிறது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. நாம் கண்மலையாக கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால், நம் அசைக்கு எண்ணங்களினாலே, சிந்தனைகளினாலே, அசுத்தமான காரியங்களினாலே நாம் அசைக்கப்படாதிருப்போம். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த அவைகள் எல்லாம் நம்மை அசைப்பதிலே மாறாக அது நம்மை கண்டு ஓடும். யார் ஒருவர் வசனத்தை சுமக்கிறார்களோ அவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரம்.
தேவனுடைய வசனம், அதுல ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. தேவன் உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் பொழுது அந்த பெட்டி எப்படி செஞ்சார்? ஒரு பெட்டி, அதற்கு முன்பாக என்ன வச்சாரு? 2 கேருபீன்கள் பார்த்து கொண்டிருக்கும். ஒரு உடன்படிக்கை, அதுக்குள்ள என்ன இருந்தது? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? மண்ணா இருந்தது, தேவனுடைய கற்பலகைகள் இருந்தது, கர்த்தருடைய வசனம். அப்போ யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறோமோ, பழைய ஏற்பாட்டில் அது உடன்படிக்கை பெட்டி பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் நாம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. நமக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை நாம் சுமந்து கொண்டு செல்வோமானால், 2 பக்கத்தில் என்ன இருக்கு? தூதர்கள், கேருபீன்கள், கர்த்தருடைய தூதர்களின் பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அது யாருக்கும் நீ ஜெபிக்கவே தேவையில்லை. ஆண்டவரே நான் போகிறேன், என்னுடைய தூதரை கொண்டு காத்துக்கொள்ளல. நீ கர்த்தருடைய வசனத்தை சுமந்து கொண்டாலே, உன் இருதயத்திற்குள் நீ வைத்து கொண்டால் 2 தூதர் வலது இடதுபுறம். இதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாடு அடையாளமாக அங்கே சொல்லப்படுது. கிருபாசன தண்டைக்கு போக முடியும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கு? கிருபாசன தண்டை இருக்கிறது. கிருபாசன தண்டைக்கு போக முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுமந்து கொண்டு போகுமானால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். சத்துரு நம்மை என்ன பண்ண முடியாது? நெருங்க வருவான், ஓடிடுவான். நெருங்க வருவான், நெருங்கவே மாட்டான் அல்ல, நெருங்கி வருவான், அவன் ஓடி விடுவான். ஆகையினால் தான் சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைகொள்ளுகிறவன் பாக்கியவான். நான் ஏற்கனவே சொன்னது போல ரெவலேஷன் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. கேட்கிறவன், வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைகொள்ளுகிறவன். முடிவிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவான் என்றால், இந்த கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அல்ல, அந்த கேட்டு வாசித்து கேட்டு செய்தவன் மாத்திரமே எடுத்துக்கொள்வான். அப்போ அது அங்கே வந்து முடிகிறது. ரெவலேஷன் முடியும் போது அப்படிதான் இருக்கிறது. ஆகையினாலே நாம் அந்த காரியத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரே ஒரு குடும்பம் இந்த வசனத்தின் காரியங்களை அறிந்தும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சம்பவித்தது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு சம்பவித்தது நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? வாசியுங்கள், என்ன எச்சரிப்பு? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஓப்னி பிரகாஷ் ஏலியினுடைய 2 குமாரர்கள் செய்த அக்கிரம காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே என்ன பண்ணாங்க? அது சொல்றதுக்கே விருப்பம் இல்லை, நமக்கு தெரியும். அப்படி ஒரு மாம்ச இச்சைக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே உடன்படிக்கப்பட்டிருக்கிற இடத்திலே, அங்க பலிபீடம் செலுத்தப்படுகிற அந்த இடத்திலே அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தையோ நியாயப்பிரமாணத்தையோ கேட்பதற்கு என்னதில்லை, மனசில்ல. பாவம் செய்வதற்கு விரைந்தோடுகிற கால்களுடையவர்கள். இவர்களை குறித்து நான் தியானித்த போது ஒன்றே இருந்து, இவர்கள் ஒருவேளை வாலிபராய் இருக்கிறது நிமித்தம் அப்படி செய்திருப்பார்களோ என்று பார்த்தால் அப்படி அல்ல. அந்த ஓப்னி பினகாசன் அவன் மரிக்கும் பொழுது, கர்த்தர் அவனை அடித்து மரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாயிருந்தால், மனைவியை உடையவன் அங்கே செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆலயத்தில் கூடுகிற ஸ்திரீகளோடு செய்த காரியம். வாலிபன் அல்ல, திருமணமானவன். மாம்ச இச்சை அடக்காம, அவனுடைய எண்ணம் சரியில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறான், ஊழியக்காரனுடைய பிள்ளையா இருக்க, எண்ணம் சரியில்லை, அவன் சிந்தையிலே சரியில்லை. 4 வாசிங்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள்
சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். போதும், தேவனுடைய பெட்டி அண்டையில், அதுதான் அண்டர்லைன் பண்ணும். இவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மனதில்லாதவர்கள், அப்படி செய்வதற்கு மனதில்லாதவர்கள். இப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தர் அங்கே உடன்படிக்கை பிடிபட்டு போனது என்றவுடனே இப்ப எங்க நிக்கிறாங்க சொல்லுங்க? எங்க நிக்கிறாங்க? ஓப்பனி பினகாஸ் எங்க நிக்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே. இது ஓப்பனி பினகாஸ் மாத்திரமல்ல, நாமும் இப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நமக்கு மனசு வராது. ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்தவன எங்க போய் நிற்போம்? கர்த்தாவே, உடன்படிக்கை பெட்டி அருகில் அண்டையிலே நின்றார்கள். உடன்படிக்கையின் பெட்டியின் அண்டையிலே அவர்கள் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைமா? தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் வச்சாலும் தாகோனுடைய தலை என்னாகும்? துண்டித்து போடப்படும். அத்தனுடைய வல்லமை பெட்டியில இருக்கிறது. முதலாம் நாளிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். தாகோனுடைய கை கால் மட்டும் போது. 2வது நாள் கொண்டு போய் வைக்கிறார்கள். அதிகாலம் தலைலாம் ஒண்ணுமே இல்லை, வெறும் பாடி மட்டும்தான் கிடக்கிறது. அது தையும் காலும் தலை எங்க இருக்குது? வாசற்படியில் கிடந்தது என்று பார்க்கிறோம். அத்தனை வல்லமுள்ள தேவன் தாகோனின் காரியங்களை முறித்து போட வல்லமுள்ள, சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அந்த வல்லமை அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையின் பக்கத்திலே வருகிறார் தேவன். அமைதியா இருக்கிறார். எழுந்த என்னாகும்? அப்படிதான் அநேக வழியில, ஆண்டவரே நான் இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஏன் இப்படி? நீ உன்னுடைய சிந்தையை ஒழுங்குபடுத்தாமல் உன் செயல்களிலே மாறுபாடானவைகள் செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம் ஆதியாகம வெளிப்படுத்தல் வசனங்களை எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் தேவன் ஓப்பனி பினகாஸ் பெட்டி அண்டையிலே இருந்த போதும், நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுகிறேன், பெட்டி அண்டை இருந்த போதும் அங்கே ஒன்றும் வெளிப்படவில்லை. தேவன் அமைதியாக அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுவே அதே பெட்டி தான், வேற பெட்டியில் அதே பெட்டி தாகோனுடைய கோவிலுக்கு போனோம்னா அங்க வல்லமை வெளிப்படுகிறது. உடைத்து போடுகிற ஆண்டவர் தம்முடைய வல்லமையில். ஆனால் இங்கே ஓப்பனி பினகாஸ் இருக்கிறான். தன்னுடைய வார்த்தையை மதிக்காதவன், மாம்சத்தின் இச்சைக்கு தன்னுடைய சிந்தையை விற்று போட்டவர்களுக்கு அமைதியா இருக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா நமக்கு கிருபை தருகிறார். சில வேளைகளிலே நாம் அறியாமலோ அல்லது நம்முடைய பலவீன நிமித்தமோ நம் பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியில் எப்படி அந்த வார்த்தையின் வல்லமை இருந்து அமைதியா இருந்தாரோ அதே போல கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது நிமித்தம் இன்னும் கொஞ்சம் எருப்போடுவேன் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நீர் ஊற்றுவேன் ஆண்டவரே, கிருபையாயிரும். தேவன் கிருபையாயிருக்கிறார். அவருடைய பொறுமையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆகையினாலே ஓப்பனி பிரகாஷ் அவர்கள் 2 பேரும் அங்கே அந்த யுத்தத்திலே மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். 28:9 வாசியுங்கள். 1 சாமுவேல் 6:12 வாசியுங்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன பண்றாள்? இப்படி ஒரு வாதை பெலிஸ்தருக்கு உண்டானோன்னு மூல வியாதியினாலே தேவன் அவர்களை வாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி செய்த போது அவனுடைய வழக்கத்தின்படி, கர்த்தர் சொன்ன முறைமை அல்ல, அவனுடைய வழக்கத்தின்படி சிலவற்றை செய்து அந்த உடன்படிக்கை பெட்டி திருப்பி அனுப்புகிறான். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். திருப்பி அனுப்புகிற பொழுது அங்கே பார்க்கிறோம், நீங்கள் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் ஒரு காளை, 2 காளைகளை அவர்கள் கொண்டு வரவில்லை. மாறாக என்ன கொண்டு வந்தாங்க? அந்த வண்டியில பூட்டுறதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கறவை பசுன்னு இருக்கு, அதாவது பால் கறக்கிற மாடு. அந்த கறவை பசுனா அதன் குட்டியை பிரித்து, அதாவது கன்று குட்டியை பிரித்து 2 மாட்டை அதிலே பூட்டி, இந்த பெட்டி இதுவரைக்கும் போனால் இப்படி நடந்தது என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது இது திரும்பாமல் போனால் இப்படி நடந்தது என்று எடுத்துக்கொள்ள அவர்களே ஒரு காரியத்தை அங்கே சொல்லி அனுப்புகிறார்கள். அதிலே ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மாடுகள் 12 வாசிங்க திருப்பியும்.
அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல், ஹல்லேலூயா, வலது இடது பக்கம் சாயாமல். இங்கே பார்க்க இப்படி ஒரு பசு போகாது. பசுவை குறித்து தெரிஞ்சவர்களுக்கு தெரியுமா, அதனுடைய கன்றை, பால் கறக்கிற கன்றை ஒரு இடத்துல பிடிச்சி கட்டி வச்சுட்டு அது என்ன பண்ணும், விட்டாக்கா எங்க ஓடும்? நேரா கண்ணுக்குட்டி கிட்ட தான் ஓடும். தாய் பசு இல்ல, தாயின் பாசம் சொல்றோம், அப்ப அங்கதான் போகும். ஆனால் இந்த பசு இரண்டும் அப்படி செய்யவில்லை, நேர் வழியாய் போனது. காரணம் என்ன? காரணம் என்ன இருக்கிறது? அது மேல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ரீதியிலே யார் ஒருவருடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறதோ, உலகம் இழுக்கிற வலது இடதுபுறம் இழுப்புக்கு அவன் இழுக்கப்பட விட்டு கொடுக்க மாட்டான். அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? நேர் வழியாய். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னை தேவன் நேர் வழியா, என் எஜமானுடைய தேவன் என்னை நேர் வழியாய் நடக்க பண்ணினார். அப்போ நான் நேர் வழியாய் நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய? வேதத்தை வாசிக்க வேண்டும். எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அது என்னை நேர் வழியாக நடத்த வல்லமை உள்ளது. இன்னும் அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்கள், முடிக்கலாம். அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அந்த பசுக்களை சர்வாங்க தகன பலியாக அங்கே செலுத்து. யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை சுமந்து போகிறார்களோ, முதலாவது அவர்கள் நேர் வழியாய் நடப்பார்கள். இரண்டாவது, அவர்களுடைய சரீரம், அந்த பசுக்களுடைய சரீரம் எதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? கர்த்தருக்கு உகந்த பலியாக. அதைத்தான் நம்ம ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுங்கள். இந்த யார் அதற்கு ஒப்பு கொடுப்பாங்க? கர்த்தருடைய வசனத்தை சுமந்து போன அந்த 2 பசுக்களும். பசுக்கள் பொதுவாக தன்னுடைய கன்றுக்குட்டியை விட்டு போகாது, ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை, நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பெட்டி நம்ம வைக்கப்பட்டது நிமித்தம் எப்படி அந்த கறவல் மாடுகளுக்கு சில காரியங்களை அது இழந்து போனது, தன் பசுவை இழந்து போனது, தன் எஜமானை இழந்து போனது, தன் அறியாத இடத்திற்கு போனது, அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பெட்டி நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு சில இழப்புகள் வரலாம், நம்மை விட்டு சிலர் பிரிந்து போகலாம், நாம் அறியாத புதிய பாதையிலே தேவன் நம்மை நடத்தலாம். ஆனால் அதனுடைய முடிவு என்னவென்றால், நீ கர்த்தருக்கு சுகந்த வாசையான பலியாக நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே வேதத்தை வாசிக்க நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிற அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.